திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous and you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். We have been talking about success for the last many weeks. கடந்த பல வாரங்களாக வெற்றியை குறித்து நாம் படித்து வருகிறோம். You know, God is interested in our success. தேவன் நம்முடைய வெற்றியிலே ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். What happened in the Garden of Eden when man sinned was failure. மனிதன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தபோது நடந்தது தோல்வி. Failure in every realm and aspect of his life. அவனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் எல்லா விதத்திலும் தோல்வியை கண்டான். Was affected in his spirit, in his soul, in his body, in his mind, in his emotions, in his family life, in his finances, in every way he was affected. அவனுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, உணர்ச்சிகளிலே எல்லா விதத்திலும் அவன் பாதிக்கப்பட்டான். He was made a failure on that day. அந்த நாளிலே தானே அவன் தோல்வியிலே போய் முடிந்தான். Because he listened to the devil's words and obeyed it. ஏனென்றால் பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். But God had made man like himself. ஆனால் தேவனும் மனுஷனை தம்மை போலவே உண்டாக்கினார். He made man like himself. He cannot live as a failure. மனுஷனை அவர் தம்மை போலவே உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் பிறகு அவன் தோல்வியிலே வாழ முடியாது. Means that God, like man, will be like God and live as a success in every area of his life. மனுஷன் தேவனை போல இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றிகரமாய் வாழ வேண்டும். God is not a God of failure. தேவன் தோல்வியின் தேவன் அல்ல. He's a God of power and success. வல்லமையின் தேவன், வெற்றியின் தேவன். He's a God of ability. அவர் ஆற்றலின் தேவன். He can plan and think and get things done effectively. அவர் காரியங்களை சிந்தித்து திட்டமிட்டு அவைகளை வெற்றிகரமாய் நிறைவேற்ற முடியும். So redemption is about bringing success back to man. ஆகவே மீட்பு என்பது மனுஷனுக்கு மீண்டுமாக அந்த வெற்றியை திரும்ப கொண்டு வருவது. We can talk about redemption in so many ways. மீட்பை குறித்து பல்வேறு விதங்களிலே நாம் பேசலாம். This is one good way I like to talk about redemption. மீட்பை குறித்து இந்த ஒரு விதத்திலும் கூட நான் பேச விரும்புகிறேன். Redemption is God bringing man back to successful living. மனுஷனை மீண்டுமாய் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு வருவதுதான் மீட்பு. Removing his fears, removing his doubts, empowering him, strengthening him to live on the level that he always wanted him to live. மனுஷனுடைய பயங்களையும் சந்தேகங்களையும் மற்ற காரியங்களையும் அகற்றி போட்டு அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படி வாழ்வதற்கான பலனை இப்பொழுது அவர் தருகிறார். Ever since the fall, it has become difficult for man to succeed. பாவத்தில் விழுந்ததிலிருந்து மனுஷன் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமாகி விட்டது. There are evil forces, contrary forces at work in this world. இந்த உலகத்திலே தீமையான சக்திகள், நமக்கு எதிரான சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. Everything to bring about everything negative in man's life. மனுஷனுடைய வாழ்விலே தகாத காரியங்கள், பிற்போக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரவை நினைக்கிறது. That is why you hear people talk about how that whatever they put their hand to do, it doesn't work out. ஆகவேதான் மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், எதை செய்யும்படி கை வைத்தாலும் வாய்க்காமல் போகிறது என்று. It just have great difficulty in making things work. காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணுகிறதே மிகப்பெரிய சிரமமாய் இருக்கிறது. The business doesn't go well. வியாபாரம் சரியாய் போக மாட்டேங்குது. Family life doesn't go well. குடும்ப வாழ்க்கை நன்றாய் அமைகிறது இல்லை. Nothing goes well. எதுவுமே சரியாய் இருப்பதில்லை. The world is known as a place of misery and pain and sadness and sorrow. இந்த உலகமானது வலியும் வேதனையும் தொல்லையும் நிறைந்த ஒரு இடமாய் கருதப்படுகிறது. Because it is a failure world. ஏனென்றால் இந்த உலகம் தோல்வியின் உலகம். And that is why in this failure world I am preaching about success. ஆகவேதான் இந்த தோல்வியின் உலகத்திலே நான் வெற்றியை பிரசங்கிக்கிறேன். I am not preaching here because I have joined some religion, they have appointed me as their priest. ஏதோ நான் மதத்துல சேர்ந்துட்டேன், அவங்க பாதிரியாரை என்ன நியமிச்சிட்டாங்க, ஆகவே இதை போதிக்கிறேன்னு கிடையாது. I am preaching here because I have a message for you from God. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆகவே தான் பிரசங்கிக்கிறேன். I am preaching because God sent Jesus his son to bring hope to the people who are experiencing failure. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக தோல்வியை சந்தித்து வருகிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக அவரை உலகத்தில் அனுப்பினார். I am preaching to you because there is only one source of help and hope for this world. இந்த உலகத்திலே உதவி, நம்பிக்கை என்றால் அதுக்கு ஒரே ஒருவர் உண்டு என்று பிரசங்கிக்கிறேன். It is through Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே. And it is through what he has done. அவர் என்ன செய்தாரோ அதன் மூலமாய் மட்டுமே. There is a God. தேவன் ஒருவர் உண்டு. There is a good God. நல்ல தேவன் ஒருவர் உண்டு. He is a God of love. அவர் அன்பின் தேவன். He is interested in you. உங்களிலே அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். His thought
thoughts are about you. அவருடைய எண்ணமெல்லாம் உங்களை குறித்ததா இருக்கிறது. He is thinking about you right அவர் now. உங்களை பற்றி தான் இப்போது எண்ணிக்கொண்டிருக்கிறார். He wants to make you a success. உங்களை அவர் வெற்றிகரமாய் ஆக்க விரும்புகிறார். And that is why I am teaching on success. ஆகவே தான் வெற்றியை குறித்து நான் போதித்து This வருகிறேன். is not some worldly kind of teaching. This is the most spiritual thing that you can know. இது ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியம் என்று கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களே மிக முக்கியமானது. Without this man ever asking God to teach him how to have success, God volunteers himself to him and comes to Joshua and is interested in his success and teaches him how to succeed. யோசுவாவை ஆண்டவரிடத்திலே எப்படி வெற்றி பெறுவது என்று கேட்கவில்லை. அவன் கேட்காமலே தேவனே வந்து வாழ்க்கையில எவ்வாறு வெற்றி பெறுவது, வெற்றிகரமாய் வாழ்வது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். And God says, தேவன் சொல்லுகிறார், come, I'll show you success. வா, வெற்றியை குறித்து நான் உனக்கு I'll காண்பிக்கிறேன். teach you how to succeed. எப்படி வெற்றி பெறுவது நான் போதிக்கிறேன். I want you to be a dynamic and a powerful person. நீ சக்தி உள்ளவனாய் ஆற்றல் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to win in life. வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். In the thing that you are called to do, you must win. எதை செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அதிலே நீ ஜெயிக்க வேண்டும். And I will show you. அது எப்படி என்று நான் காண்பிக்கிறேன். Because God is a winner, he can show us how to win. தேவன் ஜெயிக்கிறவர், ஆகவே எப்படி ஜெயிப்பது என்று அவர் காண்பிக்க முடியும். He says, if this book will not depart out of your mouth, அவர் என்ன சொல்கிறார்? இந்த புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. and if you'll meditate in it day and night, இதை நீ இரவும் பகலும் தியானிப்பாயாக. and if you will observe to do all that is written therein, இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருப்பாயாக. then you shall make your way prosperous and you will have good success. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். Now a man has to simply listen to this and choose this. ஒரு மனுஷன் இதற்கு செவி கொடுத்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும். To make ourselves prosperous and success is left to our choice and in our hands. நம்முடைய வழி வாய்ப்பது, நாம் வெற்றி பெறுவது என்பது நம்முடைய கைகளிலே, நம்முடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we must take this book. ஆகவே நாம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ள We வேண்டும். must work with this book. இதை கொண்டு நாம் பிரயாசப்பட வேண்டும். Because this is our success book. என்றால் இதுதான் நம்முடைய வெற்றியின் புத்தகம். How many of you love this book? எத்தனை பேர் இந்த புத்தகத்தை Have நேசிக்கிறீங்க? you got one of these black books? இந்த கருப்பு புத்தகம் உங்க கையில இருக்கா? Some people have got it in their shelves. சிலருடைய வீட்டுல ஷெல்ஃப்ல இருக்காது. If you fingerprinted the book and try to find their fingerprints on it, you will never find it. அந்த பைபிள் எடுத்து அவங்க கை ரேகை அதுல இருக்கான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. There will be dust. தூசி தான் இருக்கும். Dust it out. தூசி தட்டி Bring it here. இங்க கொண்டு வாங்க. Open it. அதை திறவுங்கள். We're going to be preaching from this. ஏன்னா இதுல தான் பிரசங்கிக்க போகிறோம். Lift it up and let's say this together. இந்த புத்தகத்தை உயர்த்தி சேர்ந்து நாம் This சொல்லுவோம். is my success book. இதுவே என்னுடைய வெற்றியின் புத்தகம். This is a winner's manual. இது ஜெயிக்கிறவர்களின் கையேடு. It makes me above, puts me above and not beneath. இது என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறது. Makes me the head and not the tail. வாலாக்காமல் தலையாக்குகிறது. It brings me success. இது எனக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. The formula for success is in this book. வெற்றிக்கான சூத்திரம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. I can have success spiritually. ஆவிக்குரிய பிரகாரம் நான் வெற்றிகரமாக இருக்க முடியும். I can succeed mentally. மன ரீதியிலே நான் வெற்றி பெற முடியும். Emotionally. உணர்ச்சிகளிலே வெற்றி பெற முடியும். Bodily. சரீர பிரகாரமாக வெற்றி பெற In முடியும். my family. என்னுடைய குடும்பத்திலே வெற்றி பெற In முடியும். my finances. என்னுடைய பணத்து விஷயத்திலே வெற்றி பெற In my முடியும். business. என்னுடைய வியாபாரத்திலே வெற்றி பெற In my முடியும். profession. என்னுடைய தொழிலிலே வெற்றி பெற முடியும். Everything I put my hand to do. நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் I can succeed. நான் வெற்றி பெற முடியும். I can turn my life around. என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற முடியும். Failure to success. தோல்வியிலிருந்து வெற்றிக்கு With this book. இந்த புத்தகத்தின் மூலமாக. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God for this book. இந்த புத்தகத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். I believe in this book. நான் இந்த புத்தகத்தை நம்புகிறேன். That's why I am proud to be a preacher of this book. ஆகவே தான் இந்த புத்தகத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கராக இருப்பதே எனக்கு அவ்வளவு பெருமை. This is not a religious book. ஏன்னா இது ஒரு மத புத்தகம் அல்ல. So don't be kissing it and sleeping with it under your pillow. ஆகவே இதை முத்தமிட்டு இதை தலையணியில வச்சிட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. Start reading it. இதை வாசிக்க ஆரம்பியுங்கள். Observe to do what is written in it. இதுல என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி செய்ய ஆரம்பியுங்கள். Get understanding from it of all your aspects of life. இதிலிருந்து உங்கள் வாழ்க்கை குறித்த சகல காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். Now I told you that I'll be talking about various aspects of our life and success in those areas. நான் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையின் பல அம்சங்களை குறித்தும் அந்த காரியங்களை எவ்வாறு வெற்றி பெறுவது என்பது குறித்து பேச போகிறேன் என்று. And right now we're talking about success in our financial life. இப்போதுதானே நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில வெற்றி அதை குறித்து நாம் பார்த்து We கொண்டிருக்கிறோம். talked a little bit about work வேலை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். and how to succeed in our work. நம்முடைய வேலையிலே எவ்வாறு வெற்றி
வெற்றி பெறுவது என்று பார்த்தோம். But now we are talking about our financial success. ஆனால் இப்பொழுது நம்முடைய பண விஷயத்தில் வெற்றி, பொருளாதார வெற்றியை குறித்து பார்க்க போகிறோம். I told you money is an important aspect of life. நான் உங்களுக்கு சொன்னேன், பணம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று. Poverty is a terrible thief. இந்த தரித்திரம் என்பது ஒரு பயங்கரமான திருடன் போன்றது. It completely destroys us. அது நம்மை முற்றிலுமாய் அழித்து போடுகிறது. Because it steals much more than your money. It steals your dream, your sense of worth, your significance, your respect and your ability to be a blessing to others. ஏனென்றால் அது வெறும் உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய முக்கியத்துவத்தை, உங்களை குறித்த எல்லாவற்றையும் அது திருடி விடுகிறது. That is why poverty is an evil. ஆகவே தான் தரித்திரம் ஒரு தீமை என்று சொல்கிறோம். Christian people should not embrace poverty. கிறிஸ்தவர்கள் தரித்திரத்தை அணைத்துக் கொள்ள கூடாது. If you don't embrace it, it will not catch a hold of you. நீங்க போய் அதை பிடிச்சிக்கலாம், அது வந்து உங்களை பிடித்துக் கொள்ளாது. தரித்திரம் பிடிச்சிருச்சுன்னுவாங்க, அது இவங்க பிடிச்சது தான். அது இவங்க பிடிச்சதுனால இவங்களை பிடிச்சிக்கிச்சது. So don't go and catch a hold of it. ஆக நீங்க போய் அதை பிடிச்சுக்காதீங்க. How do you get a hold of poverty? எப்படி இந்த தரித்திரத்தை நாம போய் பிடித்துக் You கொள்ளுகிறோம்? start believing that poverty is virtuous. தரித்திரம் சிறந்தது, நல்லது என்று நம்ப When ஆரம்பிக்கிறோம். you begin to believe that poverty is spiritual, தரித்திரம் ஒரு ஆவிக்குரிய காரியம் என்று நாம் எண்ணும்போது, when you believe that poverty is the will of God, தரித்திரம் தேவ சித்தம் என்று நாம் நம்பும்போது, then you are embracing a philosophy of life that will land you in terrible failure in that area of your பிறகு life. உங்கள் வாழ்க்கையின் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே உங்களை தோல்வியிலே கொண்டு போய் விடக்கூடிய ஒரு கொள்கையை, தத்துவத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுகிறீர்கள். Not only will you not have money enough to meet your needs, but you will not even have a sense of worth, a sense of self-respect, and your dreams will be destroyed and you have no ability to bless others. இப்படி தரித்திரத்தில் இருக்கும்போது உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய பணம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, உங்களை குறித்த ஒரு மதிப்பே உங்களுக்கு இருக்காது, உங்களை குறித்த ஒரு நல்ல எண்ணம், மேன்மையான எண்ணம் உங்களுக்கு இருக்காது, உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். So God wants to bless people financially. ஆகவே தான் தேவன் பண விஷயத்திலே மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். I'm going to go to many stories in the Bible where God has brought about a financial breakthrough in people's lives. எப்படி தேவன் மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னு வேதத்திலிருந்து பல உதாரணங்களை பார்க்க We're போகிறோம். going to talk about how God delivered people from debt. எப்படி தேவன் மக்களை கடனிலிருந்து விடுவித்தார். God is interested in delivering people from debt. மக்களை கடனிலிருந்து விடுவிப்பதிலே தேவனுக்கு அக்கறை இருக்கிறது. God blesses people financially. தேவன் பண விஷயத்திலே மக்களை There ஆசீர்வதிக்கிறார். are story after story of abundant, amazing provision of God. இப்படி தேவன் சம்பூர்ணமாய் அற்புதமாய் தேவைகளை சந்தித்த கதைகள் இங்கே ஏராளம் இருக்கிறது. I want to go to one story today. இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். Because we began to talk about financial deliverance and financial deliverer last week. ஏனென்றால் கடந்த வாரத்திலே பொருளாதார விடுதலை, பொருளாதார ரட்சகன் இதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். And let's turn to 1 Kings chapter 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் போவோம். Let me read to you from verse 8. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். This is the story of Elijah and the widow of Zarephath. இது எலியாவை குறித்து சாரிபாத் விதவையை குறித்த ஒரு சம்பவம். It's a very important story in the Bible because it tells us about how when a man of God comes with a message about how they can exercise, how this woman can exercise her faith, that is the most glorious moment in her life. இந்த சம்பவம் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு தேவ மனுஷன் ஒரு பெண்ணிடத்தில் போய் எப்படி அவள் தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்துவது, அபியாசப்படுத்துவது என்று சொல்லுகிறானே, அது ரொம்ப மகிமையான முக்கியமான ஒரு நேரம். Here is a woman in deep distress financially. இந்த பெண் பண விஷயத்தில் மிக மோசமான நிலையில் She இருக்கிறாள். is very poor. ஏன்னா அவ்வளவு ஏழை. She is a widow. அவள் விதவையாகவும் இருக்கிறாள். She has no help. அவளுக்கு உதவியே கிடையாது. She is going to eat her last meal and die. கடைசி வேளை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு சாக போகிறாள். And God is interested in making her not only survive but flourish. அவள் ஏதோ பிழைத்தால் போதும் என்று கிடையாது, அதை விட அவள் வாழ்ந்து தழைக்க வேண்டும் என்பதில் தேவனுக்கு அதிக அக்கறை. How can God turn around her situation? எப்படி அவளுடைய சூழ்நிலையை தேவன் தலைகீழாய் மாற்ற முடியும்? How to change her problem? எப்படி அவளுடைய பிரச்சனையை அவர் மாற்ற போகிறார்? Now you would think, well, God, if he just takes a bag of wheat and some cans of oil and just throws it from heaven, it will be good, brother. நீங்க நினைக்கலாம் தேவன் வானத்திலிருந்து அப்படியே கோதுமை மூட்டைகளையும் எண்ணெய் டின்னு தூக்கி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. On top of that house. அந்த வீட்டு மேல போட்டு இருக்கலாம். Then it will fall on the roof and it will fall on her head and she'll die. அது அவங்க வீட்டு கூரை மேல விழுந்து அவ தலை மேல விழுந்து அவ செத்து போய்டுவா. Plus wheat is not growing up there. அது மட்டுமல்ல பரலோகத்துல கோதுமை எல்லாம் விளையறது இல்ல. There is no oil stores up there. அங்க எண்ணெய் கடையெல்லாம் கிடையாது. There is no masala sold over there.
அங்க மசாலா எல்லாம் விற்கப்படுவதில்லை. Everything is here only. எல்லாமே இங்க தான் இருக்கு. So there is no way God can send something from heaven to her. ஆகவே தேவன் வானத்திலிருந்து அவளுக்கு அனுப்பக்கூடியதுன்னு ஒண்ணும் கிடையாது அங்க. The earth is full of the goodness of the Lord. இந்த பூமி தான் தேவனுடைய நன்மையினால் நிறைந்திருக்கிறது. And so God has to come into her life and ignite her faith, help her to exercise her faith so that she can change her situation. ஆகவே தான் தேவனுடைய வாழ்க்கையில தலையிட்டு அவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பி அவருடைய சூழ்நிலையை அவளே மாற்றிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டியதா இருந்தது. Now listen to me please. தயவுசெய்து கவனிங்க நான் சொல்றது. If God has to turn your situation around, then you got to lend your ear to God, my friend. தேவன் உங்கள் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்ற வேண்டுமானால் பிறகு உங்கள் காதுகளை நீங்கள் அவருக்கு தர வேண்டும். You got to listen. நீங்கள் கவனிக்க வேண்டும். God cannot do the miracles that he wants to do in your life without your cooperation. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. God says, I will show you great and mighty things. தேவன் சொல்கிறார் நான் உனக்கு பலத்த மகிமையான காரியங்களை காண்பிக்கிறேன். But then he needs your cooperation. என்றாலும் அவருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. He won't do it just anyway. அவர் சும்மா தானா செய்து விட மாட்டார். He will do it only for those who are open to him, only those who will cooperate with him. யார் அவரோடு கூட இணங்கி ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் செய்வார். And that is why I believe, ஆகவே தான் நான் என்ன நம்புகிறேன், just as it was for this woman, when the most glorious moment in our financial life is the moment when God brings the man of God to declare the truth about financial deliverance that will set us free. பொருளாதார விடுதலை குறித்து நமக்கு அறிவித்து அதன் மூலமாய் நமக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படி ஒரு ஆளை அனுப்புகிறாரே, அந்த ஆள் அந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாள். Many years ago I didn't know anything about this. பல வருஷங்களுக்கு முன்பதாக இதை குறித்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I was seated in meetings like this in another country. இன்னொரு நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And there someone was preaching about this. அங்கே இதை குறித்து யாரோ ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். I will tell you that was the most glorious moment in my life. நான் சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமையான நேரமே அதுதான். Until then I thought of myself as a poor little Indian. அதுவரையில் என்னை குறித்து நான் ஏதோ சாதாரண ஏழை இந்தியன் என்று தான் எண்ணி வந்தேன். But that day a marvelous transformation took ஆனா place. அந்த நாளிலே மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றம் எனக்குள்ள உண்டாயிற்று. There was a man who was preaching something that I have never heard. இதுவரை நான் கேட்டிராத காரியங்களை அங்கே ஒரு பிரசங்கித்தார். Some things that I have never looked upon in that way. சில காரியங்கள் எல்லாம் அந்த விதத்தில் நான் கண்டதே கிடையாது. Here is a different kind of person. இந்த ஆள் வித்தியாசமானவராய் இருந்தார். So that was my glorious moment. ஆகவே அதுதான் என்னுடைய மகிமையான நேரமாய் இருந்தது. Because at that moment as I heard that man, there was birth in my heart uncommon faith for greater finances. அந்த சமயத்திலே அவருடைய வார்த்தையை நான் கேட்டபோது பண விஷயத்திலே பெருக்கம் உண்டாகும்படி வழக்கத்துக்கு மாறான ஒரு விசுவாசம் எனக்குள்ளே எழும்பியது. I was awakened to believe God for greater things. பெரிய காரியங்களுக்காய் தேவனை நம்பும்படியான ஒரு விழிப்புணர்வு எனக்குள்ளே வந்தது. And from then on I just have been having glorious moments all the time. அது முதல் கொண்டு எல்லா நேரத்திலும் இப்படிப்பட்ட மகிமையான நேரங்களை சந்தித்து வருகிறேன். I am sorry for people who don't want to hear about financial prosperity. இந்த பொருளாதார செழிப்பு குறித்து கேள்விப்பட விரும்பாத மக்களுக்கு குறித்து நான் வருத்தப்படுறேன். Because they have no hope. என்ன அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. Even if God is good and if God has got everything, he cannot bring it to them. தேவன் நல்லவர் என்றாலும் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க விரும்பினாலும் கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாது. He cannot do his miracles in their lives. அவர் தம்முடைய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. Why? ஏன்? Because they are not open to it. ஏனென்றால் அவர்கள் அவருக்கு தங்களை இணங்கவில்லை. They have shut their hearts and minds against this truth. இந்த சத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய உள்ளங்களை மனங்களை அடைத்துக் கொண்டார்கள். They do not offer their cooperation to தம்முடைய God. ஒத்துழைப்பை தேவனுக்கு அவர்கள் கொடுக்கிறதில்லை. God has sent many preachers to preach the message. இந்த செய்தியை பிரசங்கிக்க பல பிரசங்கிகளை தேவன் அனுப்பி இருக்கிறார். Don't tell me this truth is not available. இந்த சத்தியம் யாருமே போதிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. It is available here in Chennai 7 in Prosavakam. சென்னை 7 பொருஷவாக்கத்தில் இந்த சத்தியம் கிடைக்கிறது. There was a time it was not available anywhere. ஒரு காலகட்டத்தில் இது எங்கேயுமே கிடைக்காம இருந்தது. You got to go across the sea to get it. இதை பெற்றுக்கொள்ள கடல் கடந்து போக வேண்டியதா இருந்தது. But now you can take a bus and get over here. ஆனா இப்போ பஸ் ஏறி இங்க வரலாம். And if you don't have the money, walk all the way over பணம் here. இல்லை என்றால் நடந்தே வாருங்கள். And if you do that, soon you'll be coming on something else. அப்படி செய்து பார்த்தால் கொஞ்ச காலத்துல வேற எதிலயாவது வருவீங்க. Because it will turn your life around. ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். Because this is time for financial deliverance. ஏனென்றால் இது பொருளாதார விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம்.
God has appointed times of financial deliverance. தேவன் பொருளாதார விடுதலை வரக்கூடிய காலங்களை நியமித்திருக்கிறார். And when he does that, he usually works through a man bringing the message and a man being receptive to that message. அவர் அதை வழக்கமா எப்படி செய்கிறார்? அந்த செய்தியை ஒரு மனுஷன் மூலமாய் கொண்டு வருகிறார். அந்த மனுஷனை சொல்லும்போது அதை கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கேட்க வேண்டும். God knows the exact moment. தேவனுக்கு எந்த நேரத்தில் கொண்டு வருவதுன்னு சரியா தெரியும். That is why God sent this man to this widow. ஆகவேதான் இந்த விதவையை தேவன் அவனை அனுப்பினார். Let me read to you verse 8. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The word of the Lord came to him saying, "Arise, go to Zarephath, which belongs to Sidon, and dwell there. See, I have commanded a widow there to provide for you." அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். So he arose and went to Zarephath, and when he came to the gate of the city, indeed a widow was there gathering sticks, and he called to her and said, "Please bring me a little water in a cup that I may drink." அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். As she was going to get it, he called to her and said, "Please bring me a morsel of bread in your hand." கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். So she said, "As the Lord your God lives, I do not have bread, only a handful of flour in a bin and a little oil in a jar. And see, I'm gathering a couple of sticks that I may go in and prepare it for myself and my son, that we may eat it and die." அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். And Elijah said to her, "Do not fear. Go and do as you have said, but make me a small cake from it first and bring it to me, and afterward make some for yourself and your son." அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். For thus says the Lord God of Israel, the bin of flour shall not be used up, nor shall the jar of oil run dry, until the day the Lord sends rain on the earth. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடு நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் So என்றார். she went away and did according to the word of Elijah, and she and he and her household ate for many days. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவனும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். The bin of flour was not used up, nor did the jar of oil run dry, according to the word of the Lord which he spoke to Elijah. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. This woman was just about ready to die because she has hit rock bottom, as they say. சொல்றாங்க இல்லையா, கப்பல் தர தடிச்சிட்டுனா அந்த நிலைமைக்கு இந்த விதவை வந்து விட்டாள். Many people's lives have hit rock bottom. அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் தர தட்டி இருக்கு. No more to go. இனி போக வேற எங்க இல்ல. Come down to the last penny. கடைசி காசுக்கு வந்தாச்சு. So she's just going to eat and die. ஆகவே அவள் சாப்பிட்டு சாக போகிறாள். A bleak future. எதிர்காலமே பரிதாபமா இருக்கு. Only death is her future. மரணம் தான் எதிர்காலமா It இருக்கிறது. looks like there is nothing there. அங்கே ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறது. But then God sends her a financial deliverer. பிறகு தேவன் பொருளாதார ரட்சகனை அங்கே அனுப்புகிறார். Why? ஏன்? Because if he can only quicken faith into her, ஏனென்றால் அவளுக்குள்ளாக அவன் விசுவாசத்தை தூண்டிவிட முடியும் என்றால், if he can just speak the words of faith to her, அவன் விசுவாச வார்த்தைகளை அவளிடத்தில் பேச முடியும் என்றால், unlock faith in her heart, அவளுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை கட்டவிழ்க்க முடியும் என்றால், then this mountain of insufficiency and need and lack can be removed from her பிறகு life. இந்த குறைவு தாழ்ச்சி என்கிற இந்த மலைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட முடியும். Because to him that believes all things are possible. ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். We just saw that this morning. இந்த காலையில தான் பார்த்தோம் நாம. If you believe, all things are possible. நீ விசுவாசித்தால் உனக்கு கூடும். It doesn't matter how low you are on your finances உன்னுடைய today. பொருளாதார நிலையில இன்னைக்கு நீங்கள் எவ்வளவுதான் மட்டமா இருந்தாலும் சரி, If you believe, all things are possible. நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் எல்லாம் கூடும். So the most important thing that you need at this point in your life is someone to speak the right words that will trigger your faith and lose your faith and turn your faith loose. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான காரியம் தேவை என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். Faith is there. விசுவாசம் இருக்கு.
It is locked up in there. உள்ளே அது பூட்டப்பட்டிருக்கிறது. Problems are too much. பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. So you're looking at the problems, you're drowning in it. ஆகவே பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள், அது அப்படியே அமிழ்கிறீர்கள். Someone needs to come and unlock your faith. யாரோ ஒருவர் வந்து விசுவாசத்தை அவிழ்த்திட வேண்டியதா இருக்கிறது. When you unlock your faith, விசுவாசத்தை அவிழ்த்து விடும்போது then the boat doesn't sink, my friends, it begins to float all of a sudden. கப்பல் மூழ்குவது கிடையாது, மிதக்க ஆரம்பிக்கிறது. That is why God sent this man. ஆகவே தான் தேவன் இந்த மனுஷனை அனுப்பினார். Now this man, you know, you got to understand this man. இந்த மனுஷனை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். Because I tell you, God is sending you financial deliverance. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு பொருளாதார ரட்சகனை அனுப்புகிறார். Now they always, as I told you, they have an abrasive personality that make you uncomfortable. நான் சொன்னது போல அவங்க எப்போதுமே அவங்க பேசுற பேச்சு நமக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஆட்கள். Because you know, they are talking about prosperity. ஏன்னா செழிப்பை குறித்து பேசுவார்கள். They appear overconfident, I told you. நான் சொன்னது போல அதிக நம்பிக்கையோடு கூட அவர்கள் பேசுவார்கள். They appear overconfident because they have experienced many miracles in their life. பல அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததனால தான் அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு கூட பேசுகிறார்கள். This man has been living by a brook called Cherith, and he's been eating because the birds have been bringing food for him. இந்த மனுஷன் கேரித் ஆற்றங்கரையில வாழ்ந்து கொண்டு காகங்கள் உணவை கொண்டு வந்து அதன் மூலமாக பிழைத்து வந்தான். I mean, you know, you can imagine what kind of a person he was. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்திருப்பான் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். He is a no nonsense, don't care type of guy. அந்த அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆளா அவன் இருந்து வந்தான். Because every day a raven was bringing food. ஏனா ஒவ்வொரு நாளும் காகம் உணவை கொண்டு வந்தது. You know, and that is why he is rough and tough. ஆகவே தான் அந்த அளவுக்கு ஆளே கரடுமுரடா இருக்கான் அவன். And he is not impressed with all her problems. அவருடைய பிரச்சனைகளை கண்டெல்லாம் அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி இல்ல. You know, he appears to have no interest at all in her plight, in her problem. அவளுடைய நிலை, அவளுடைய பிரச்சனையை கண்டு அவன் அக்கறையே இல்லாதவன் போல இருக்கிறான். He didn't say, lady, God sent me to hear you out thoroughly. ஸ்திரியே, உன் பிரச்சனையெல்லாம் நீ முழுசா என்கிட்ட சொல்லும்படி நான் அதை கேட்க வேண்டியதா கர்த்தர் அனுப்பினார்னு சொல்லல. Bring me your son, let me check him out how weak he is. உன் பையனை கொண்டு வா, அவன் எவ்வளவு பலவீனன்னு நான் பார்க்கட்டும். He didn't listen to her and say, well, when I hear your story, I feel like crying. உன் கதையை கேட்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் விட்டு அழணும் போல இருக்குன்னு அவன் சொல்லல. Now some people like preachers like that. சிலருக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியால் தான் பிடிக்குது பாருங்க. They want preachers who will cry for them. அவர்களுக்காக அழக்கூடிய பிரசங்கியால் வேணும்ன்றாங்க. They want preachers who will come to their house and listen all their problems and give ear to all their problems. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க எல்லா பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய பிரசங்கியார் வேணும்னு நினைக்கிறாங்க. And then cry with them and cry for them. அதன் பிறகு அவங்களோட கூட அழணும், அவங்களுக்காக அழணும்னு நினைக்கிறாங்க. And fast for them. அவங்களுக்காக உபவாசிக்கணும். And do all kinds of things, organize fasting prayer for them. அவங்களுக்காக உபவாச கூட்டத்தை ஒழுங்கு பண்ணணும். And so we have all kinds of people going around saying, only for you we are fasting nowadays, brother. ஆகவே தான் நீங்க நிறைய பேர் உங்களுக்காக தாங்க நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்றாங்க. So they know that people like this kind of thing. ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னா மக்களுக்கு பிடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. But a financial deliverer will not be like that. ஆனா பொருளாதார ரட்சகன் இருக்கானே அவன் அப்படி இருக்க மாட்டான். That is why you're again and again missing your chance to get ahead. ஆகவே தான் மேலே வருவதற்கான உங்களுடைய வாய்ப்புகளை தருணங்களை மறுபடியும் இழக்கிறீர்கள். Because you have an opinion of a man of God in a certain way. ஏன்னா தேவ மனுஷன் சொன்னா உங்களுடைய எண்ணமே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவனை பற்றி இருக்கு. He's going to cry for me, he's going to do this for me, that for me, he's going to soothe me and so on. தேவ மனுஷன் எனக்காக அழணும், இத பண்ணனும், அத பண்ணனும், எனக்கு கொஞ்சம் தடவி கொடுக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க. But a God sent financial deliverer is different in nature. ஆனால் தேவனால் அனுப்பப்படுகிற பொருளாதார ரட்சகன் என்பவன் அவனுடைய தன்மையே வித்தியாசமானது. You see, he doesn't seem to be interested in all her pain and problems. அவளுடைய வேதனை வலி அத பத்தி எல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லாதது போல இருக்கிறது. In fact, he appears very controlling and authoritative. இன்னும் சொல்லப்போனா அவளை கட்டுப்படுத்தக்கூடியவனாய் அது அவள் மேல் அதிகாரம் கொண்டவனை போல நடந்து கொள்கிறான். Just imagine, the man just arrived. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பதான் வர்றான் அவன். He doesn't know who this woman is. இந்த பெண் யாருன்னு அவனுக்கு தெரியாது. She is in deep trouble. இவ பெரிய பிரச்சனையில இருக்கா. Gathering sticks for her last meal. கடைசி வேளை சாப்பிடுறதுக்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கா. And with no nonsense language, he just tells her, just do what I tell you. நேரா அவகிட்ட போயிட்டு நான் என்ன சொல்லணும் அதை செய் அப்படினு போல சொல்றான். He says, bring me water. தண்ணி கொண்டு வான்றான். In a land where there's no water. தண்ணீர் இல்லாத தேசத்துல போய் அப்படி கேக்குறான். And then he says, bring me something to eat. அதன் பிறகு சாப்பிட ஏதாவது கொண்டு வான்றான். Even after she tells him her problem, he doesn't seem to think about her problem. He says, bring me first, then you eat. அவனுடைய பிரச்சனையை அவனுக்கு எடுத்து சொல்லியும் அந்த பிரச்சனையில அக்கறையே இல்லாதவன் போல எனக்கு முதல்ல சாப்பிட கொண்டு வான்றான். It doesn't mean that he doesn't care. அதாவது அவனுக்கு அக்கறை இல்லை என்பது கிடையாதுங்க. It means that
he is a great man of faith, he believes in miracles. அவன் மிகப்பெரிய விசுவாச வீரன், அற்புதங்களை நம்புகிறவன் என்று தான் அர்த்தம். So he wants to cut the nonsense about crying and weeping with her and soothing her and all that and get right to the point, because he wants the miracle to happen today because she needed it yesterday. பாருங்க, ஆகவே தான் அவளோடு கூட சேர்ந்தாடாமல் அவளுடைய கதையை கேட்காம அவளுக்கு மற்றெல்லாம் செய்யாம அவளுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பி அவளுக்கு அற்புதங்களை செய்யும்படி அவன் விரும்புறான். ஏன்னா இந்த அற்புதம் நேற்றைக்கே அவளுக்கு தேவைப்பட்டது. She is in an urgent need. அந்த தேவை அவ்வளவு அவசரமா இருக்கிறது. It's not that he lacks compassion and love. ஏதோ அவனுக்கு அன்பும் மனதுருக்கம் கிடையாது, இல்லை என்றல்ல. He is a man who's got faith in his heart that God will meet her need. அவனுடைய உள்ளத்திலே விசுவாசம் இருக்கிறது, தேவனுடைய தேவையை சந்திப்பார் என்ற விசுவாசம். He knows what God can do. தேவன் என்ன செய்ய முடியும்னு அவனுக்கு தெரியும். He knows what faith will do. விசுவாசம் என்ன செய்யும் என்று அவனுக்கு தெரியும். He knows what can happen in this situation. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்க கூடும் என்று அவனுக்கு தெரியும். Because he has been experiencing it. ஏனென்றால் அவனே அதை அனுபவித்து வந்திருக்கிறான். So she goes blah blah blah, I'm just gathering few sticks and I'm going to eat my last meal. He says, lady, just listen, just go bring me something to eat first. அவதான் வளவளவன எதியாதீனா விறகு பொறிட்டு இருக்கேன், நான் கடைசி சாப்பிட்டு சாக போறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்றான், இல்ல இப்போ செஞ்சு எனக்கு கொண்டு வா. Her perspective is different because she has not experienced God's miracles. அவளுடைய கண்ணோட்ட வித்தியாசமா இருக்கு. ஏன் சொன்னா அவள் தேவனுடைய அற்புதங்களை ருசித்ததில்லை. But she is also a covenant woman. ஆனால் அவளும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவள் தான். And in that covenant, one of the terms of the covenant is that God will supply all her needs. அதன் உடன்படிக்கையின் ஷரத்துகளிலே ஒன்று என்ன? தேவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்பது. Just as much as he supplies for Elijah, he will do it for this poor widow. எப்படி எலியாவின் தேவைகளை சந்தித்தானோ அதே போல இந்த ஏழை விதவையின் தேவைகளையும் சந்திப்பார். She is a covenant woman. இவள் உடன்படிக்கைக்கு உட்பட்டவள். Is it possible to be a covenant person and still have no knowledge of God's miracles and abundant provision? உடன்படிக்கைக்கு உட்பட்டவளாய் இருந்தும் தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய சம்பூர்ணங்களை அறியாமல் இருக்க முடியுமா? My dear friend, அருமை நண்பர்களே, if you do not have someone to instigate your faith, excite your faith and bring out your faith, even though you have a covenant, God cannot do anything for you. உங்களுடைய விசுவாசத்தை பற்ற வைக்கக்கூடிய, தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு இல்லாவிட்டால் உங்களுக்கு உடன்படிக்கிற ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், என்றாலும் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. So this man is different. ஆகவே இவன் வித்தியாசமா இருக்கிறான். He appears like he's got no love and no compassion because he's not even giving ear. ஆள் பார்க்கிறதுக்கு அன்பும் மனதுருக்கும் எதுவும் அக்கறை இல்லாத போல இருக்கு. ஏன்னா அவ சொல்ற பிரச்சனைலாம் காது கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல. Yeah, when I went to college they told us, you hear, be a good hearer, sit down and hear people out. பாருங்க, நான் கல்லூரிக்கு போனப்ப சொன்னாங்க, மக்கள் சொல்றத உட்கார்ந்து காது கொடுத்து நல்லா கேட்கணும்னு. Now I followed that. நான் அப்படியே பின்பற்றினேன். Even now I sometimes hear. இப்போ கூட நான் கேட்கிறேன் சில But சமயத்துல. there are sometimes some situations I don't want to hear. I just come straight to the point. ஆனா சில சூழ்நிலைகள்ல அவங்க பேச்சை கேட்க விரும்பல, நேரா நான் பாயிண்ட்க்கு வந்துறேன். Because they got nothing to say. ஏன்னா சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. They are only talking about their problems which has been there for ages. அவர்கள் தன்னுடைய பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போதுல இருந்து இருந்து கொண்டே இருக்கிறது. They will tell it here and they will tell it to another preacher. They'll go on telling it everywhere. அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னொரு பிரச்சனையார்ட்ட சொல்லுவாங்க, இப்படியே சொல்லிட்டே போவாங்க. Go from prayer meeting to prayer meeting telling their problems. தங்களுடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு ஜெப கூட்டமாய் செல்வார்கள். That is why I sometimes preach just to shock and jolt you. ஆகவே சில சமயத்துல உங்களை குலுக்குறதுக்காக, அதிர்ச்சி கொடுக்கிறதுக்காகவே இப்படி பிரசங்கம் பண்றேன். Some people say, well, speak a little softly, brother. சில சொல்லுவாங்க, கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுங்க பிரதர். Don't scare people off. மக்களை பயம் காட்டிடாதீங்க. No, people won't be scared. கிடையாது, மக்கள் பயப்படலாம் மாட்டாங்க. They're not all scared. நீங்களும் பயந்து போன மாதிரியா இருக்கு. You want something, that's why you're here. நீங்க எதையோ பெற விரும்புறீங்க, ஆகவே தான் வந்திருக்கீங்க. No, there is answer in the words that I'm speaking. நான் பேசுகிற இந்த வார்த்தைகளிலே பதில் இருக்கிறது. I'm getting straight to the point. நான் நேரா விஷயத்துக்கு வருகிறேன். I'm not here to just listen out all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கேட்கிறதுக்காக நான் இங்க வரவில்லை. Because God knows all your problems. ஏன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தேவனுக்கு தெரியும். I'm here as a preacher to show you how you can use your faith. எப்படி நீங்க உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்த முடியும் என்பதை காண்பிக்கவே நான் இங்க வந்திருக்கிறேன். So Elijah gets right down to the nitty-gritty and he just says, go woman, get me something to eat first. ஆகவே எலியா நேரா விஷயத்துக்கு வரான். போய் முதல்ல எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வான்றான். You know, whenever you hear a financial deliverer tell you something to do, you feel like you don't want to do it. பாருங்க, எப்போதெல்லாம் இந்த பொருளாதார ரட்சகன் வந்து உங்களை பார்த்து இதை செய்யுங்கன்னு சொல்லுகிறானோ அதெல்லாம் செய்யக்கூடாது என்பது போல தான் உங்களுக்கு தோணும். I'm sure the woman felt that way initially. நான் நினைக்கிறேன் ஆரம்பத்துல இந்த ஸ்திரீ அப்படிதான் நினைச்சிருப்பா. Who's this guy coming and asking me to go get me something, to get him something to eat? இந்த ஆள் யார் என்கிட்ட வந்து நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வான்னு சொல்றானே. His instructions, what he tells me to do is unreasonable. இவன் நான் செய்ய சொல்லுகிறான் இந்த காரியம் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கே. It is beyond my
scope. என்னுடைய நான் செய்யக்கூடாத ஒரு காரியமா அது இருக்கு. It is something that is beyond me. இது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். Something unusual. இது வழக்கத்துக்கு மாறான ஒன்று. I am here in need. If you will just come and kneel down and hear my problems and pray a great prayer, wouldn't that be nice and comforting? நானே தேவையில இருக்கேன். இவர் வந்து முழங்கால் படியிட்டு நல்லா அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி என் தேவைகளுக்காக பிரார்த்தனை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு. But here this man seems to lack any kind of understanding about my financial crisis. ஆனா இந்த ஆளுக்கோ என்னுடைய பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கிறதே. He doesn't seem to have any idea of what I'm going through. நான் எதனூட கடந்து போறேன்னு கொஞ்சம் கூட அவருக்கு தெரியாத போல இருக்கிறதே. Doesn't seem to have any compassion for the problems that I'm facing. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு கொஞ்சம் கூட மனதுருக்கம் இல்லாதது போல இருக்கிறதே. He never showed any tears or any pain over my situation. என்னுடைய சூழ்நிலை கொண்டு வேதனைப்படவோ கண்ணீர் விடவே இல்லையே இவர். You know why he doesn't do that? ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்யல தெரியுமா? Because here is a faith man. ஏன்னா இந்த மனுஷன் விசுவாச மனுஷன். He is focused on the law of God which provides for your escape. நீங்கள் தப்பிக்கொள்வதற்கு தேவனுடைய பிரமாணம் ஒரு வழி ஏற்படுத்தி இருக்கிறதே அதன் மேல தான் அவனுடைய கவனம் எல்லாம் இருக்கிறது. He is focused on the law of faith and how faith works so that he can help you escape through faith. விசுவாச பிரமாணத்தின் மேல் அவனுடைய கவனம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த விசுவாச பிரமாணம் தான் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவக்கூடியது. Faith is a law. விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். That if you do this it will happen. அதாவது நீங்கள் இதை செய்தால் இது இப்படி ஆகும். Faith works like a law. விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்கிறது. So this man is not to hear your painful stories and weep over it. ஆகவே இந்த மனுஷனுடைய வேதனையான கதைகளை கேட்டு அதற்காக கண்ணீர் வடிக்க வரவில்லை. He is focused on this law of faith and how it will work for her. இவனுடைய கவனம் எல்லாம் அந்த விசுவாச பிரமாணத்தின் மீது அந்த பிரமாணம் இவளுக்கு எப்படி வேலை செய்யும் என்பதிலே இருக்கிறது. When he sees you, instead of crying for you, he knows that it is your a doubt that has stopped your miracle from happening. அவன் உங்களை பார்க்கும்போது உங்களுக்காக அழுகிறதில்லை, மாறாக உங்களுடைய சந்தேகம் தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் உங்களை தடுத்திருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். He can read you and he can see the hopelessness, your doubt, your fear, all that is dominating you. அவனால் உங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பயம், உங்களுடைய சந்தேகம் போன்ற எல்லா காரியங்களையும் அவனால் உணர முடிகிறது. And he realizes that it is his responsibility to unlock faith, unlock courage and boldness and faith and confidence. ஆகவே உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த தைரியத்தை, இந்த விசுவாசத்தை, இந்த துணிவை எல்லாம் கட்டவிழ்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை அவன் உணர்கிறான். So you are obsessed with the present and with all the problems. ஆகவே நீங்க இப்போதைய சூழ்நிலை உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இதுதான் உங்க மனசு ஆட்கொண்டு இருக்கு. But that man has got the picture of the miracle right in front of his eyes. ஆனா அவனுடைய கண் முன்னாலேயோ நடக்க போகிற அற்புதத்தை குறித்த காட்சி தான் இருக்கு. He understands your problem more than you think he understands. பாருங்க, உங்களுடைய பிரச்சனையை எந்த அளவுக்கு அவன் புரிந்து கொண்டிருக்கான் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாய் அந்த மனுஷன் புரிந்து கொண்டிருக்கிறான். What did she say was her problem? அவள் தன்னுடைய பிரச்சனைன்னு என்ன சொன்னா? No bread, அப்பம் இல்ல, no oil, எண்ணெய் இல்லை, I have nothing, ஒண்ணும் இல்ல, I'm going to eat and die. சாப்பிட்டு சாக போகிறோம். The prophet is thinking, no, that's not your problem. ஆனா தீர்க்கதரிசி நினைக்கிறான், இல்ல அதெல்லாம் உன் பிரச்சனை. You don't listen to the word of God. நீ தேவனுடைய வார்த்தை கேக்குறது இல்ல. You have forgotten the covenant. நீ உடன்படிக்கையை மறந்து You விட்டாய். are not thinking about your God. நீ உன் தேவனை பற்றி எண்ணுகிறது You இல்லை. have forgotten your El Shaddai. நீ எல் ஷடாயை மறந்து You have விட்டாய். forgotten the God of Abraham, Isaac and Jacob, the God of your forefathers. உன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களின் தேவனை மறந்து விட்டாய். The problem is not that you don't have bread and oil. The problem is that you have forgotten the promises of God. அப்பமும் எண்ணெயும் இல்லை என்பது உன்னுடைய பிரச்சனை அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனாயே அதுதான் பிரச்சனை. The problem is your doubt, your fear, your hopelessness. உன்னுடைய சந்தேகம், உன்னுடைய பயம், உன்னுடைய நம்பிக்கையின்மை அதுதான் உன்னுடைய பிரச்சனை. The problem is not lack, it is a lack of understanding. குறைவு என்பது பிரச்சனை அல்ல, அறிவு குறைவு இருக்கிறதே அதுதான் பிரச்சனை. Now let me ask you something. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். If you are in financial trouble today, இன்றைக்கு நீங்கள் பொருளாதார பிரச்சனையில் இருந்தால், and if we were talking, நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் you என்றால், will be telling me exactly how much money you got and how many bills you got and what is your debt and all these things. நீங்க சொல்வீங்க இல்லையா, உங்களுக்கு சரியா எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு எல்லாம் வெளியே கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் கணக்குப்படி சரியா சொல்வீங்க. You will be talking in terms of rupee and naya paisa. அதாவது இவ்வளவு ரூபாய் இவ்வளவு பைசா கொடுக்கணும் அப்படிதான் சொல்வீங்க. You will be talking in terms of what you don't have. ஏன் என்ன இல்லையோ அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க. While I'm sitting and talking with you, நான் உங்களோட பேசிக் கொண்டு இருக்கும்போது I'll be saying, no, that's not what you don't have. நான் சொல்லுவேன், உங்ககிட்ட அது இல்லன்னு கிடையாது. You cannot tell me that there's no money in this world. இந்த உலகத்துல பணமே இல்ல நீங்க சொல்ல முடியாது. Hello? ஹலோ, There is plenty of money everywhere, my friend. பணம் எல்லா இடத்துலயும் ஏராளமா இருக்கு. There are some people packing it in suitcases and boxes and building walls around it
hiding it under the earth and everything. சிலர் வந்து சூட்கேஸ்லயும் பெட்டிகளிலும் மற்றதெல்லாம் போட்டு செவத்துக்குள்ள பூமிக்கு அடியில எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. So the problem is not that we don't have money. ஆகவே கையில பணம் இல்லை என்பது பிரச்சனை அல்ல. If you tell me, I won't believe you if you say there's no money. பணம் இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை நம்ப மாட்டேன். Because you are standing on ground which has gold mine underneath. ஏனென்றால் நீங்கள் நிக்கிறீங்களே அந்த பூமிக்கு அடியிலே தங்க சுரங்கங்கள் இருக்கிறது. Somebody said to me, well, we're all going to go to heaven and we're going to walk on streets of gold. அன்னைக்கு யாரங்க சொன்னாங்க நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது அங்க தங்க வீதிகளில நடக்க போறோம் அப்படினு. I just looked at him and said, brother, you're walking on it right now. நான் அப்பா சொன்னேன் இப்போதே நீங்க அது மேல தான் நடக்கறீங்க. You're walking on gold covered with dirt. தங்கம் அடியில இருக்கு மேலே இந்த மண்ணெல்லாம் மூடி இருக்கு அது மேல நடக்கறீங்க. The thing is you got to get your mind beyond this dirt you see and get to the gold that is underneath. விஷயம் என்னன்னா மேலே மூடி இருக்கிற மண்ணை தாண்டி பொன்னை நோக்கி உங்கள் கண் போக வேண்டும். மண்ணை பார்த்து இந்த மண்ணையே யோசிச்சிட்டு இருக்கீங்க. You are just looking at this dirt and your thinking has become dirt also. இந்த மண்ணை பார்த்து உங்களுடைய எண்ணமெல்லாம் அந்த மண்ணை போல தான் இருக்கு. But underneath the dirt there is gold. ஆனா இந்த மண்ணுக்கு அடியிலே பொன் இருக்கிறது. Gold mines. தங்க சுரங்கங்கள். Thousands and thousands upon thousands of gold mines are underneath. ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தங்க சுரங்கங்கள் அடியில இருக்கு. All kinds of precious stuff is underneath. எல்லா விதமான விலையேறப்பட்ட காரியங்களும் பூமிக்கு அடியில இருக்கு. Worth crores and crores and crores in rupees. அவருடைய மதிப்பு ரூபாயில பார்த்தோம் சொன்னா கோடிக்கணக்கில் இருக்கிறது. And you are standing right on top of it and you are saying, well, my problem is financial problem. அது மேல நீங்க நின்னு என்ன சொல்றீங்க? என்னுடைய பிரச்சனை எல்லாம் பண பிரச்சனை தாங்க. And I will not spare you. நான் உங்களை விட போறது இல்ல. I will have no mercy upon you. உங்க மேல எனக்கு இரக்கமே இருக்காது. I'm going to look at you straight and I'm going to tell you, no, your problem is not financial. Your problem is a faith problem. நான் உங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறேன்? உங்களுடைய பிரச்சனை பண பிரச்சனை அல்ல. விசுவாசம் இல்லாததுதான் உங்கள் பிரச்சனை. Oh brother, you must love people, brother, like me. நீங்க சொல்லலாம் என்ன போன்ற ஆட்கள் நீங்க அன்பு கூற வேண்டாமா? I love people. மக்கள் மேல அன்பு காட்றேன். That is why I like to jerk them out a little bit and make them see. ஆகவே கொஞ்சம் அவங்களை உலுக்கி எழுப்பி அவங்களை பார்க்க வைக்கிறேன். Because I want them to see. ஏன்னா அவங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். I want them to realize. அவர்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். So my approach will be, no, your problem is not financial. ஆகவே என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிரச்சனை பண பிரச்சனை அல்ல. Because it is not. ஏனென்றால் அது பிரச்சனை அல்ல. I'll tell you something. நான் உங்களுக்கு சொல்றேன். This will shock you. இது உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும். There is no financial problem in this world. இந்த உலகத்திலே பண பிரச்சனை என்பதே கிடையாது. Hello. Everybody is very quiet. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Then how am I having all these debts, brother, all these problems? அப்படினா அப்ப எனக்கு இவ்ளோ பிரச்சனை இவ்ளோ கடன் அப்படினு கேட்கலாம். There is no financial problem. பண பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றீங்களே. There is a knowledge, lack of knowledge. போதுமான அறிவு கிடையாது அதுதான். That's why you keep borrowing and borrowing and borrowing. ஆகவே தான் கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. And then vatti and kutti and butti and everything comes one after the other. அதன் பிறகு அது வட்டி போடுது வட்டி குட்டி போட்டு இப்படி போயிட்டே இருக்குது. வட்டி குட்டி போட்டு குட்டி போட்ட பிறகு புட்டிக்கு போறது அப்புறம் இத மறக்கிறது. You've been borrowing and borrowing and borrowing because there's no knowledge. கடன் வாங்கிட்டே இருக்கீங்க ஏன்னா அத பத்தி அறிவு இல்லை. No knowledge. அறிவே கிடையாது. Of what God has for you. தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு. No knowledge of how God wants you to live. தேவன் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அத பத்தி அறிவு இல்லை. So there is no financial problem, there is a knowledge problem, there is a wisdom problem. ஆகவே பணம் இல்லை என்பது பிரச்சனை அல்ல, அறிவு இல்லை, ஞானம் இல்லை என்பதுதான் பிரச்சனை. It is not a financial problem, it is a lack of faith problem. இது பண பிரச்சனை கிடையாது, விசுவாச குறைச்சல் என்னும் பிரச்சனை தான். There is no lack in God's economy, my friend. தேவனுடைய பொருளாதாரத்திலே குறைவு என்பதே கிடையாது. There is only a lack up here. இங்க மட்டும் தான் குறைவு. Hello. Are you there? இருக்கீங்களா? See, I told you I'll be shocking you. நான் சொன்னேன் இல்லையா அதிர்ச்சி ஊட்டுவேன்னு. Don't get turned off. ஆகவே ஆஃப் பண்ணிடாதீங்க. Like somebody said, don't turn that TV off, one preacher used to say. ஒரு பிரசங்க சொல்ல டிவி ஆஃப் பண்ணாத பிரசங்கம் பண்ணிட்டே அது மாதிரி தான் சொல்லணும் போல இருக்கு. Because people don't like to hear it. ஏன்னா நான் பேசுறத மக்கள் கேட்க விரும்புவதில்லை. They like to go to meetings, pray for me brother, I have debts. அவங்க எப்படி கொடுத்து போறாங்கன்னா எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர் நிறைய கடன் இருக்கு. So the preacher says, oh God, you know this woman has debts. ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு கடன் இருக்கு. Oh God, this woman has financial problems. ஆண்டவரே இவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு. God says, where is the financial problem? ஆண்டவரே பண பிரச்சனை எங்க இருக்கு? She doesn't understand. இவங்களுக்கு புரியல. That's the problem. அதான் பிரச்சனை. She doesn't understand what is there. அவங்களுக்கு என்ன இருக்குன்னு புரியல அவங்களுக்கு. She doesn't understand how to get it. எப்படி
அதை பெற்றுக்கொள்வதுன்னு தெரியல. She doesn't understand how to move her mountains. எப்படி தன்னுடைய மலைகளை பெயர்ப்பது என்று தெரியவில்லை. She doesn't understand how faith works. எப்படி விசுவாசம் வேலை செய்கிறது என்று புரியவில்லை. She doesn't understand how to be an overcomer. எப்படி ஜெயிக்கிறவனா இருப்பது என்று தெரியவில்லை. She doesn't understand the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவளுக்கு புரியவில்லை. So I tell you, my friend, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் the நண்பர்களே, only problem there is the problem of lack of understanding and lack of wisdom and lack of knowledge. இன்றைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னவென்றால் அறிவில்லை, ஞானம் இல்லை என்கிற அந்த பிரச்சனை தான். ஹலோ I know some of you will be very quiet. தெரியும் சிலர் ரொம்ப அமைதியா இருப்பீங்கன்னு. And this series is supposed to give understanding, knowledge and wisdom. இந்த தொடர் போதனை உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். When our mind is filled with that, நம்முடைய மனம் அதனால் நிரம்பி இருக்கும்போது, then you will understand, well, there is no lack. பிறகு உங்களுக்கே புரியும் குறைவு ஒண்ணும் கிடையாது. Then your eyes will be opened and you'll be able to say, my God, this was how much was there. பிறகு உங்களுடைய கண்கள் திறக்கணும். அப்ப சொல்லும், ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு. Because Christian people think all the good stuff and the plenty and abundance is in heaven. ஏன்னா கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க எல்லா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைவு ஏராளம் தாராளம் பரலோகத்துல தான் இருக்கு. All the prosperity is in heaven. செழிப்பெல்லாம் பரலோகத்துல இருக்கு. Not on earth. பூமியில ஒண்ணும் கிடையாது. So when we get to heaven we'll have it all. ஆக பரலோகம் போகும்போது எல்லாம் நமக்கு கிடைக்கும். What are you going to do in heaven? பரலோகம் போய் என்ன பண்ண போறீங்க? You going to pay rent? அங்க போய் வாடகை கொடுக்க போறீங்களா? Buy rice and dal? அங்க போய் அரிசி பருப்பு வாங்க போறீங்களா? What are you going to spend it on? அங்க போய் பணத்தை எதுக்காக செலவு பண்ண போறீங்க? You don't need any money there. அங்க பணமே தேவைப்படாது. But you need a lot of it here. ஆனா இங்க தான் அது நிறைய தேவை. Hello. Like I said to you, it goes as quick as it comes. நான் சொன்னது போல எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு வேகமா கையை விட்டு போகுது. So you got to increase the speed of the coming in. ஆகவே பணம் வர்ற வேகத்தை நீங்க அதிகரிச்சாதான், so that it overtakes the speed of going out. அது போற வேகத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும். Flow in must be greater and must be faster and must be more than the flow out. வெளியே போகிற பணத்தை விட உள்ள வருகிற பணம் அதிகமா ஏராளமா தாராளமா நிறைய இருக்கணும். Now the way to do it is not to stop the flow out, because then you'll get stagnated and no more can come in because it's all blocked up. பணம் வெளியே அனுப்பாம இருந்தா சரியாயிடும் நினைக்க கூடாது. ஏன்னா வெளியே அனுப்பாம இருந்தா எல்லாம் அப்படியே தேங்கி வருது கூட வராம போய்டும். And I'm going to shock you today. இன்னைக்கு அதிர்ச்சி கொடுக்க போறேன் உங்களுக்கு. The way to increase the speed of the money coming in is to increase the speed of the money going out. பணம் உள்ளே வருவது அதிகரிக்க வேண்டுமானால் அந்த வேகம் அதிகரிக்கணும். வெளியே போகக்கூடிய அந்த வேகம் அதிகரிக்க வேண்டும். Because if the clog is removed in going out, then there is a way for more to come in. வெளியே போகிற வழியில ஒரு அடைப்பு இருக்கு. அந்த அடைப்பு அகற்றப்படும் போது உள்ள வேகமா வரும். Some of you are saying, well, pastor, நானே இல்லன்னு வந்திருக்கிறேன், நீங்க இத அதிகரிச்சாதான் அது வரும்ன்றீங்க. That's Bible logic. அதுதான் வேதத்தின் லாஜிக். This is Bible truth. இதுதான் வேதத்தின் சத்தியம். That is why I said be ready for shocks. ஆகவே தான் சொன்னேன், நீங்க அதிர்ச்சிக்காக ஆயத்தமா வாங்க. If you want to be delivered, நீங்க விடுதலை பெற விரும்பினால், then I'm going to give you some shocking truths. இன்னும் சில அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சத்தியங்களை கொடுக்க போகிறேன். Because there is no other way to ஏன்னா வேற வழியே கிடையாது விடுதலை பெற. This is divine deliverance. இதுதான் தெய்வீக விடுதலை நண்பர்களே. This is not just some financial counseling. இது ஏதோ பொருளாதார ஆலோசனை கிடையாது இது. No, this is divine deliverance. கிடையாது, இது தெய்வீக விடுதலை. This is about how God works in our life. எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் அதை குறித்தது இது. God wants to flow it into you. தேவன் உங்களுக்கு அதை அனுப்ப விரும்புகிறார். That is why God says, I will open the floodgates of heaven. ஆகவேதான் தேவன் சொல்ல, வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன். Hello. Not the windows of heaven. வானத்தின் பலகணிகள் அல்ல. Small windows. சின்ன சின்ன ஜன்னல்கள். No, floodgates. தேவன் சொல்கிறார் மதகுகள். What is going to come from there? அங்கிருந்து என்ன வர போகிறது? The mighty blessings will flow from there. அங்கிருந்து பலத்த ஆசீர்வாதங்கள் புரண்டோட போகிறது. God is ready to send a blessing that you cannot contain. உங்களுக்கு இடம் கொள்ளலாம் அவர் போக மட்டும் தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார். The point is you must not contain it, because if you contain it then it's bad. விஷயம் என்னன்னா, நீங்கள் அதை தேக்கி வைக்க கூடாது. தேக்கி வச்சாதான் கெட்டு போகுது. You must allow it to flow. அது வெளியே போக அனுமதிக்க வேண்டும். Then more flows inside. அதன் பிறகு இன்னும் அதிகம் உள்ளே வருகிறது. The blessing itself is of that nature that there is no room to contain. ஆசீர்வாதத்தின் தன்மை அப்படிதான், இடம் கொள்ளாமற் போக மட்டும் வரும். So if you are experiencing divine blessings, you cannot be a self-serving person just keeping it all. You got to be a person, a giver
that makes things go out. ஆகவே தெய்வீக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்பினால் நீங்க வரதை நீங்களே வைத்துக் கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன வெளியே போகிற விதத்துல நீங்க இருக்க வேணும். So you are obsessed with your present. ஆகவே இன்றைய சூழ்நிலை கண்டு அதுவே உங்க மனதை பாதிச்சிருக்கு. You are obsessed with your problem. உங்களுடைய பிரச்சனைகள் மனதை ஆட்கொண்டிருக்கிறது. With your debt. உங்களுடைய கடன்கள். With your impossibilities. உங்களுடைய இயலாதென்ற காரியங்கள். With your difficulties. உங்களுடைய கஷ்டங்கள். With your lack and want. உங்களுடைய குறைவுகளும் தாழ்ச்சிகளும். But a financial deliverer is obsessed with faith and the future that faith promises. ஆனால் பொருளாதார ரட்சகனோ விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறான். அந்த விசுவாசம் கொண்டு வரக்கூடிய விடுதலையின் எண்ணங்களால் நிறைந்திருக்கிறான். That is what a preacher is all about. பிரசங்கியார்னா அதுதான். It's not that you are obsessed with your present problems also and I am obsessed with my present problems also. நீங்க உங்களுடைய இப்போதைய பிரச்சனையால் நிறைஞ்சிருக்கீங்க. பிரசங்கியார் உங்களுடைய இப்போதைய பிரச்சனையால் நிறைஞ்சிருக்கான்னு ஒண்ணும் கிடையாது. No. கிடையாது. That is a psychologist. அதுதான் ஒரு மனோதத்துவ நிபுணர். You know, you got problems and he takes your problems. உங்களுக்கு பிரச்சனையா உங்க பிரச்சனையை அவர் He எடுத்துக்கிறார். listens to your உங்க problems. பிரச்சனை எல்லாம் கேக்குறார். Preacher is different. ஆனா பிரசங்கியார் வித்தியாசமானவர். You got problems. உங்களுக்கு பிரச்சனையா? He is not thinking about problems. அவர் பிரச்சனையை பற்றி யோசிக்கிறது இல்ல. You are thinking about the problem. நீங்க தான் பிரச்சனையை பற்றி But யோசிக்கிறீங்க. he knows the answer. ஆனா பிரசங்கியாருக்கு பதில் தெரியும். He knows how to lead you to the answer. உங்களை எப்படி பதிலுக்குள்ளே கொண்டு போகணும் அவருக்கு தெரியும். He knows how to make your faith work. எப்படி உங்கள் விசுவாசத்தை வேலை செய்ய வைப்பது என்று அவருக்கு தெரியும். So Elijah paints a picture or a portrait of provision for her. ஆகவே எலியா அவள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும் என்கிற ஒரு காட்சியை அவளுக்கு காண்பிக்கிறான். Picture is provided. ஒரு காட்சி அங்கே கொடுக்கப்படுகிறது. She talks profusely about her problems. தன்னுடைய பிரச்சனை குறித்து அப்படியே பேசிட்டே இருக்கா The பாட்டுக்கு. first thing Elijah tells her is, எலியா அவளை பார்த்து சொல்ற முதல் காரியம் என்ன? do not be afraid. பயப்படாதே. That's all. Don't be அவ்வளவுதான். afraid. பயப்படாதே. Because all he can see is answer. ஏன்னா அவன் பார்க்கிறதெல்லாம் வெறும் பதில தான். All he can see is a great future. அவன் பார்க்கிறதெல்லாம் மிகப்பெரிய எதிர்காலத்தை தான். So he says, don't be afraid. ஆகவே என்ன சொல்றான்? பயப்படாதே. Don't be afraid. பயப்படாதே. And then he gives her the picture. பிறகு அந்த காட்சி அவளுக்கு முன்னே வைக்கிறான். Now listen to verse 14. 14 கவனிங்க. Look at the picture he gives. அவன் கொடுக்கிற அந்த படத்தை சற்று கவனியுங்கள். I'll tell you the picture that you get when you hear the word of God in churches like this are very important. இப்படிப்பட்ட சபைகளே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள உண்டாகிற படம் அது ரொம்ப முக்கியம் பாருங்க. He says, thus says the Lord God of Israel. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, The bin of flour shall not be used up, nor the jar of oil run dry, until the day the Lord sends rain on the earth. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. This woman is talking about her problem. Here is a man telling her what her future is going to be இந்த like. பெண் தன்னுடைய பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா இவனோ அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை சொல்லுகிறான். You know, he changes her focus from her problem to her future, from her problem to her answer. அவளுடைய கவனத்தை அவளுடைய பிரச்சனைகளிலிருந்து அவளுடைய பதிலுக்கு நேராக அவன் திருப்புகிறான். That is exactly what we want to do today, my friend. அதை தான் இன்றைக்கு நான் செய்ய விரும்புகிறேன். You got a problem? பிரச்சனையா உங்களுக்கு? Well, you've looked at your problem long enough. உங்களுடைய பிரச்சனையை ரொம்ப காலமா பார்த்துட்டே இருக்கீங்க. You've been looking at it and looking at it. அதையே திரும்ப பார்த்து கொண்டு இருக்கீங்க. I've told many years ago, I used to tell people that if you put a 1 rupee coin in your hand and look at it like this, all you can see is the 1 rupee and you got a 1 rupee mentality. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ₹1 நாணயத்தை உள்ளங்கையில வச்சு கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா ₹1 மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. The closer you bring it, the more you cannot see anything else. You can only see this. எவ்வளவு கிட்ட அத கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வேற எதையும் பார்க்க முடியாது, அத மட்டும் தான் பார்க்க முடியும். So when you come over here, கொஞ்சம் அப்படி தூரம் வந்தீங்கன்னா I will take your hand and bring it over like உங்க this. கை அப்படியே நீட்டிடுவேன் நான். The same 1 rupee is there. அதே ₹1 இவ்வளவு தூரத்துல இருக்கு இப்போ. I can see that 1 rupee with all of you sitting in there also. இப்போ இந்த ₹1 சேர்த்து இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாரையும் என்னால் காண முடிகிறது. Right perspective is very important. சரியான கண்ணோட்டம் அது ரொம்ப முக்கியம். Focus is very important. கவனம் மிக முக்கியம். Don't focus every day on your problems. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனைகள் மேல் கவனத்தை செலுத்த வேண்டாம். Do not meditate every day on your lack and insufficiency. ஒவ்வொரு நாளும் உங்கள் குறைவுகளை தாழ்ச்சிகளை அதையே தியானிக்க வேண்டாம். Do not keep looking at it closer than ever. முன்னை விட இன்னும் அதிகமா கிட்ட வைத்து பார்க்க வேண்டாம். No. வேண்டாம். Put it in right perspective. அத சரியான கண்ணோட்டத்துல பாருங்கள். Yes, we realize there is a problem. ஆம், பிரச்சனை இருக்கு என்பதை உணர்கிறோம். Elijah doesn't say you don't have a problem. உனக்கு பிரச்சனையே இல்லன்னு எலியா சொல்லல. Elijah is giving her something to focus upon. எலியா அவள் கவனம் செலுத்துகிற விதத்திலே ஒன்றை அவளுக்கு கொடுக்கிறான். What should she focus upon? அவள் எதன் மேல் கவனம் செலுத்த வேண்டும்? She should focus upon this fact that
the oil will not go empty and the flour in the bin will not go dry also. பானையிலே மாவு குறையாது, கலசத்திலே எண்ணெய் குறையாது. அதன் மேல தான் அவருடைய கவனம் எல்லாம் இருக்க வேண்டும். That is the thing that unleashes her faith. அதுதான் அவருடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்து விட போகிறது. These words are spoken deliberately. இந்த வார்த்தைகள் வேண்டுமென்றே சொல்லப்பட்ட வார்த்தைகள். The words in modern day language is like this. இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைகளை சொன்னால் இப்படி சொல்லலாம். He is telling that woman, அந்த ஸ்திரியை பார்த்து அவன் சொல்லுகிறான், you shall have no lack. உனக்கு இனி குறைவே இருக்காது. You will not die. நீ சாக மாட்டாய். You will not fail. நீ தோற்க மாட்டாய். You will not come to nothing. நீ ஒன்றுமில்லாமல் போக மாட்டாய். No, you will not fail. நீ தோற்கடிக்கப்பட You மாட்டாய். shall live. நீ வாழ்ந்திருப்பாய். You shall flourish. நீ தழைத்திருப்பாய். You will not run out of anything. ஒரு குறைவும் உனக்கு இனி உண்டாகாது. Lack and insufficiency will not be in your life. குறைவும் தாழ்ச்சி உன் வாழ்க்கையில இனி இருக்காது. I speak those words to you, my friends. இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். Because the word of God says, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, the Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். It's amazing. Sometimes you got to remind people of the most popular song. ஆச்சரியமா இருப்பாரு. சில சமயத்துல இப்படிப்பட்ட எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதங்களே மக்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியிருக்கு. They've been saying it from Sunday school days, but they just don't take it serious. சண்டே ஸ்கூல் நாள்ல இருந்து அததான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை சீரியஸா கவனிக்கிறது இல்ல. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I say to you, the Lord is your shepherd, you shall not want. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். I shall not want. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். This is my future. இதுதான் என்னுடைய எதிர்காலம். This is my destiny. இதுதான் என்னுடைய முடிவு. As long as the Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற வரையிலே எனக்கு குறைவே கிடையாது. I must look at these words every day. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க வேண்டும். That's why I must speak those words every ஆகவே day. தான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நான் பேச வேண்டும். That's why God told Joshua, let these words of this book not depart out of ஆகவே your தான் mouth. தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த புத்தகத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. That's why Proverbs 4 says, attend to my words. ஆகவே தான் நீதிமொழிகள் 4 சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கவனி. Hello. ஹலோ. Don't be attending to everybody and what they're saying. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு அதையே கவனிச்சிட்டு இருக்காதீங்க. I told you about a preacher named Fred Price. ஃபெட் பிரைஸ்னு ஒரு பிரசங்கரை பற்றி சொன்னேன் இல்லையா? He was suffering very much. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். Had a church in a slum in America, in Los Angeles. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஸ்லம் பகுதியிலே சபை வைத்திருந்தார். Poor black preacher. ஏழை கருப்பு இன பிரசங்கியார். He says no food in the refrigerator. அவர் சொல்வார், ரெஃப்ரிஜரேட்டர்ல உணவு இருக்காது. No money in the pocket. பாக்கெட்லயும் காசு இருக்காது. None in the bank. பேங்க்லயும் ஒண்ணும் கிடையாது. Beat up old car. பழைய கார் ஒண்ணு. When he drove it on the street, everybody looked at it. தெருவுல போனா எல்லாரும் அததான் வேடிக்கை பார்ப்பாங்க. Exhibition material. அது சொல்வார், இது பாக்குறது எக்ஸிபிஷன்ல இருக்குது போல இருக்கும். And the people that loaned him the money to buy the house sent him a note saying, because you have not paid taxes, we're going to take away your house. வீடு வாங்க கடன் கொடுத்தவர்கள், நீங்க உங்க டாக்ஸ் எல்லாம் கட்டாதனால அதுக்காக இந்த வீட்டை எடுத்துக்கொள்ள போறோம் அப்படினாங்க. Property tax he couldn't pay. வீட்டு வரி கட்ட முடியல அவரால. So they're going to take the house. ஆகவே வீட்டை எடுத்துக்கொள்ள போகிறார்கள். He got the note. அந்த நோட் கையில வந்தது. Sitting there with all problems. எல்லா பிரச்சனைகளோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. He says he had preachers one after the other come. அவர் சொல்றாரு, பிரசங்கியார்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்தாங்களாம். துக்கம் விசாரிக்கிறதுக்கு. They all came just to console him. எல்லாரும் அவர் கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம்னு வந்தாங்க. Because he's going to lose his house. ஏன்னா வீடு போக போதே. So they all told him, brother, we are also in ministry. This is how ministry is, brother. ஆகவே எல்லாரும் சொன்னாங்க, பிரதர் நாங்களும் ஊழியத்துல தான் இருக்கோம். ஊழியன்னா இப்படிதான் பிரதர். This is what ministry is. ஊழியன்னா இதுதான். This is what it is. ஊழியன்னா அப்படிதான். But then he was invited to go to a meeting in Tulsa, Oklahoma, where he drove in that beat up car. அதன் பிறகு டல்சா ஓக்லஹோமாக்கு ஒரு மீட்டிங் போனார். அங்க இந்த காரோட பழைய காரோட தான் போனார் அவர். Heard a man preach there. அங்க ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிறதை கேட்டார். He was his financial deliverer. அவர்தான் அவருடைய பொருளாதார ரட்சகன். When he went there one way, he came back another way. அவர் அங்க போகும்போது ஒரு விதமாய் போனார், திரும்ப வரும்போது வேற விதமாய் வந்தார். His destiny was changed. அவருடைய முடிவு மாறியது. He began to believe differently. அவர் வித்தியாசமாய் விசுவாசிக்க ஆரம்பித்தார். Today, இன்னைக்கு they told me 3 or 4 years ago, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, this one church that he pastors, the total income of the church is around 400 crores. அவர் சபைக்கு இருக்கிற அந்த சபையினுடைய அவர் சபையின் போதகரா இருக்காரு, அந்த சபையின் வருமானம் 400 கோடி ரூபாய். And he spends about
I think 75 crores or something like that in television ministry. அதுல 75 கோடி போல தொலைக்காட்சி ஊழியத்துக்காக செலவிடுகிறார். On main channel is there everywhere, everybody can see. அமெரிக்கால முக்கியமான சேனல்ல அவர் வர்ற எல்லாரும் பார்க்கலாம் அவர் நிகழ்ச்சிகளை. 99% of the people can see him not on cable television, he is on television. I mean, you know. பாருங்க 99% மக்கள் வெறும் கேபிள் டிவில மட்டும் கிடையாது, எல்லா டிவிலயும் வர்றாரு. Everybody can see him. எல்லாரும் பார்க்கலாம். And you say, Fred Price, how much is it costing you? நான் கேக்குறேன், Fred Price எவ்வளவு ஆகுது இதுக்குன்னு? He said, well, I got a lot more to go around. He's got 400 crores. It's only costing him 75 crores. He's got a lot of money left. 400 கோடி வருது, அதுல 75 கோடி தான் அதுக்கு செலவிடுகிறார். இன்னும் நிறைய இருக்கு. People call him extreme. மக்கள் அவரை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படினுவாங்க. Oh, Fred Price is an extreme preacher. Fred Price அவர் ரொம்ப ஏடவலம் பேசுவாருங்க. But he says, I'm extremely happy. ஆனா இவர் சொல்லனா அந்த அளவுக்கு அதிக சந்தோஷமா இருக்கேன். I'm extremely blessed. நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன். I'm extremely prosperous. ரொம்ப செழிப்பா இருக்கேன். Hello. Hello. I like that kind of extreme. அப்படிப்பட்ட I like that kind of extreme. அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் தான் எனக்கு பிடிக்குது A பாருங்க. living example right in front of us. நம்ம கண் முன்னாலேயே ஜீவனுள்ள சாட்சி ஒருவர் இருக்கிறார். So I am telling you, my friend, there'll be a lot of people coming and going your way and uttering words. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பாதையில நிறைய பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் குறுக்கிடுவார்கள். Words of doubt, words of fear, words to put you down. சந்தேகத்தின் வார்த்தைகள், பயத்தின் வார்த்தைகள், உங்களை கீழே தள்ளக்கூடிய வார்த்தைகள். Many have spoken those words to me. நிறைய பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்கிட்ட பேசி இருக்காங்க. That is why you need to have a way to turn off and turn on what you want to hear. ஆகவே தான் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது நீங்களே ஒரு வழியை வைத்துக் கொள்ள வேண்டும். Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. Don't attend to those things, attend to the word. அந்த வார்த்தைகளை கவனிக்காமல் இந்த வார்த்தையை கவனியுங்கள். Attend, give your ears to this. உங்கள் செவிகளை இதற்கு செவி கொடுங்கள். Put it before your eyes. உங்கள் கண்களுக்கு முன்னாடி இதை வையுங்கள். Keep it in the midst of your heart. உங்கள் உள்ளத்தின் நடுவில் இதை வையுங்கள். Because these words will lift you up. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்களை உயர்த்தும். What are the words? என்ன வார்த்தைகள்? Fear not. பயப்படாதே. Everybody lift up your hands and say, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Fear not. பயப்படாதே. You shall have no lack. உனக்கு ஒரு குறை உண்டாகாது. You shall have no want. ஒரு தாழ்ச்சி ஏற்படாது. For your financial deliverance உங்களுடைய பொருளாதார ரட்சகன் has come. வந்திருவிட்டார். Jesus இயேசு is your financial உங்களுடைய deliverer. பொருளாதார ரட்சகர். You'll be delivered நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் from your financial உங்களுடைய problems. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து. God wants to set you free, my friend. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் நண்பர்களே. That is why he comes to you with words like that. ஆகவே தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு கூட உங்களிடத்திலே அவர் வருகிறார். You are hearing my words. என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. But is the greatest financial deliverer Jesus is speaking. ஆனால் மிகப்பெரிய பொருளாதார ரட்சகராகிய இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking through தேவன் these words. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசிக் When கொண்டிருக்கிறார். you go home today, இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது don't be looking at your problems every day. பிரச்சனையே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்காதீங்க. Look at the answer. பதிலை பாருங்கள். Keep looking at what God has for you. தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் அதையே பார்த்து கொண்டிருங்கள். Let this book not depart out of your mouth. இந்த புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. In your waking moments, when you get up and sit down on your bed, say, praise God, the Lord is my shepherd, I shall not want. எழுந்து படுக்கையில உட்காரும் போதே சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want in happiness, in joy and peace and knowledge and wisdom. I shall not want in finances. I shall not want in any way. சந்தோஷத்துக்கு குறைவில்லை, மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, பணத்துக்கு குறைவில்லை, சமாதானத்துக்கு குறைவில்லை, எதற்குமே ஒரு குறைவும் இல்லை. Because the Lord is my shepherd. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Amen. Amen. When you go to bed, sit on your bed and say this. படுக்கைக்கு போகும்போது உட்கார்ந்து இதை சொல்லுங்கள். The Lord is my shepherd. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், I shall not நான் want. தாழ்ச்சி அடையேன். Lack will not be in my house. என்னுடைய வீட்டிலே குறைவு இருக்காது. Amen. Amen. You may be in debt right now. ஒருவேளை இப்போ கடன்ல இருக்கலாம், நீங்க Now in problem. இப்போ பிரச்சனையில இருக்கலாம். Speak your future, my ஆனா உங்கள் friend. எதிர்காலத்தை பேசுங்கள். Speak the word. வார்த்தையை பேசுங்கள். And you will have what you say. நீங்கள் சொல்வது உங்களுக்கு உண்டாகும். I got to finish tonight. நான் இன்னைக்கு முடிக்கணும் இப்போ. So next week I'll continue. அடுத்த வாரம் தொடரட்டும். Let's come next week together. அடுத்த வாரம் வருவோம். Let's all stand up together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கீங்களா? Lift up your hands and say this with me. கரங்களை உயர்த்தி இதை என்னோடு சேர்ந்து The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். I will never, ஒருபோதும் ever ஒருபோதும் want
தாழ்ச்சி அடே. Poverty is not for me. தரித்திரம் எனக்குரியதல்ல. Lack is not for me. தாழ்ச்சி எனக்குரியதல்ல. Insufficiency is not for me. குறைவு எனக்குரியதல்ல. I am a covenant child. நான் உடன்படிக்கையின் பிள்ளை. I am God's child. நான் தேவனுடைய பிள்ளை. God meets all my needs. தேவன் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். According to his riches. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. Every day. ஒவ்வொரு நாளும். All the time. எல்லா நேரத்திலும். God meets my needs. தேவன் என் தேவைகளை சந்திக்கிறார். God has brought me here. தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். In this church. இந்த சபைக்கு. To hear these words. இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக. So that financial deliverance can come to me. அதன் மூலம் பொருளாதார விடுதலை எனக்கு உண்டாகும்படியாய். Hallelujah. 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 Amen. Amen. Everybody say there is no lack anywhere. எல்லாரும் சொல்லுவோம் எங்கேயும் எந்த குறைவும் இல்லை. Only in my mind. என் மனதுல மட்டும் தான். Only in my thinking. என்னுடைய எண்ணத்துல மட்டும் தான். Only in my thoughts. என்னுடைய எண்ணங்களிலே மட்டும் தான். There is no lack anywhere. வேற எங்கும் எந்த குறைவும் இல்லை. Hallelujah. Hallelujah. You believe that? அதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? அதை விசுவாசிக்கிறீங்களா? Amen. Amen. Yes. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now this is so much more better than a sixer by Jayasuriya. ஜெயசூர்யா அடிச்ச சிக்ஸரை விட இது பெருசு இது. Amen. Amen. This is the sixer that Jesus hit for me. இது இயேசு எனக்காக அடிச்ச ஒரு சிக்ஸர். To put me over. என்னை மேலாக வைப்பதற்கு. For me to cross the boundaries of lack and insufficiency. குறைவு தாழ்ச்சியின் எல்லைகளை நான் தாண்டி செல்வதற்கு. To make me above and not beneath. என்னை கீழாக்காமல் மேலாக்குவதற்கு. To put me as the head and not the tail. வாலாக்காமல் என்னை தலையாக்குவதற்கு. Hallelujah. Hallelujah. That's why there is rejoicing here. இதுக்கு தான் இங்க இவ்ளோ சந்தோஷம். This is 1,000 times better than the cricket match. கிரிக்கெட் மேட்சை விட 1000 மடங்கு பெருசு இது. Amen. Amen. Cricket match will not feed you. கிரிக்கெட் மேட்ச் உங்களுக்கு சோறு போடாது. What I am saying will feed you. நான் சொல்லுகிறது செய்யும். Amen. Amen. All right. Praise God. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். Thank you, Lord, for your wonderful, amazing grace. கர்த்தாவே உம்முடைய அற்புதமான அதிசயமான கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you for all that you've done for us. இது எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். You are our financial deliverer. நீரே எங்கள் பொருளாதார ரட்சகர். You understand our problems. நீர் எங்கள் பிரச்சனையை அறிந்திருக்கிறீர். You have love and compassion. எங்கள் மேல் உமக்கு அன்பும் மனதுருக்கும் உண்டு. You are sending your word. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறீர். As you send your words to heal, you are sending your words to deliver us financially. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும்படி பொருளாதார விடுதலை கொடுக்கும்படி நீர் அனுப்பி இருக்கிறீர். And your word will accomplish everything for which it was sent. இந்த வார்த்தை எதற்காகவெல்லாம் அனுப்பப்பட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்குமே. It will not return void. அது வெறுமையாய் திரும்பாது. It shall be done. அது நிறைவேற்றி முடிக்கும். In the lives of every family here. ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் அப்படி நடக்கும். Every individual here. ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே the word will work. வார்த்தை வேலை செய்யும். The word will prevail. வார்த்தை மேற்கொள்ளும். The word will abound. வார்த்தை பெருகும். And bring prosperity and deliverance. வாழ்க்கையிலே செழிப்பையும் விடுதலை கொண்டு வரும். Give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of the கிருபை, Father, பிதாவின் அன்பும், the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் abide with each and every one of us for now and forever. இன்றும் என்று சதா காலமும் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.